பரமாத்மா சர்வேஸ்வரன் ராமகிருஷ்ணாதிகளாய் பல அவதாரங்களை செய்து லோகானுகிரகார்த்தம் கீழ்ப்பட்டதான மானுஷமான லோகத்தில் வந்து வசித்தாள். அந்த சரித்திரங்களை எல்லாம் வியாச வால்மீகி பிரபதிகள் உத்தம கிரந்தமாக ரச்சனை பண்ணி அதை காதால காட்ட மாத்திரத்தினால நம்ம துரிதங்கள் எல்லாம் விலகி சமஸ்த பாபங்களும் விலகி சகல க்ஷேமத்தையும் அடையும்படி அனுகிரகம் பண்ணியிருக்காள். இப்படி காதால காட்டா புண்ணியம், கண்ணால பார்த்தா புண்ணியம், வாக்குனால ராமா சிவான்னு சொன்னா புண்ணியம், ஆலயத்தில் போய் காலால் நடந்தா புண்ணியம், நமஸ்கரிச்சா புண்ணியம்னு சொன்ன மதம் நம்ம வைதிகமான மதம். காதுனால கேட்டுட்டா போரும் சர்வ பாபங்களும் போயிடுமா? இது மாதிரி ஒரு காருண்யம் உள்ள மதம் வேறு ஒரு மதத்தையும் பார்க்க முடியாது. சிரவணத்துக்கு ஒரு பலம் இருக்கு, வீட்சணத்துக்கு ஒரு பலம் இருக்கு, ஸ்மரணத்துக்கு ஒரு பலம் இருக்குன்னா நம்ம வைதிகமான மதம் தான் இந்த ரகசியங்களை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. இப்படி அனுகிரகம் பண்ணின புண்ணியமான மதம் ஸ்ரீமத் பாகவதம் என்ற உத்தம கிரந்தத்தை வியாசாச்சாரியால் ரச்சனை பண்ணினாள். நாரத பிரசாதத்தினாலே அதை சவுனகாதி மகர்ஷிகள் எல்லாம் சூத்தரை கேட்டு தெரிஞ்சுக்கிறாள். சூத்தர் சொல்றாள் வியாசர் எழுதின பெருமையை. வியாசர் எதற்கு எழுதினாள்னு கேட்டாள். எழுதின காரணத்தை சொன்னாள். வியாசருக்கு மனசாந்தி ஏற்படாமல் நாரதர் வந்து நாரதரை நமஸ்கரிச்சு வேண்ட நாரத சுவாமி பாகவதம் எழுதும்படியா சொன்னாள். பகவத்குணம் தான் ரட்சகம்னு சொல்லி தான் ஜென்மாந்தரத்துல சாதுசங்கத்தினால பகவத்குணம் காட்ட பெருமையெல்லாம் சொன்னாள். பூர்வ சரித்திரத்துல சுகர் வந்து என்னவா அத்தியனம் பண்ணினாள்னு கேட்டாள். சுகாச்சாரியால் ஒரு இடத்துல தங்கி இருக்க மாட்டாளேன்னு, அதுக்குதான் நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியான்னாள். பாகவதத்தை வியாசர் எழுதினாள். எழுதிவிட்டு அவரே ஆச்சரியப்பட்டாளா. இந்த சித்திரம் எழுதினவனே பொம்மையை பார்த்துவிட்டு என்ன இவ்வளவு அழகா அமைஞ்சு போச்சேன்னு சந்தோஷப்படுவோம். கண் திறந்ததே. யஸ்யாம் வை ஸ்ரூயமாணாயாம் கிருஷ்ணே பரமபுருஷே பக்திருத்வத்யதே பும்சஹ சோகமோஹஜராபஹ. எந்த பாகவதம் காதல விழுந்தா போருமா? சூயமானாயாம் நாள் நது ஸ்ருதாயாம். காட்டப்புறம் இல்லை, காக்கிற போதே பக்தி உண்டாருதான். பக்தி உற்பத்தியதே நாள், வர்த்தத்தேன்னு சொல்லல. வறண்ட இடத்துல ஜலம் வரா போல பக்தியே இல்லாத ஒரு ஜீவன் காட்டான்னா பக்தி உண்டாயிடுமா? பாகவதம் காட்டா அந்த பக்தி என்ன பண்ணும் நாள்? பாகவதம் கேட்டு அப்படி மனசு உருகித்துனா அதுக்கு பக்தின்னு பேரு. அது என்ன பண்ணும் நாள்? சோகத்தை போக்குமா? துக்கம்னு ஒண்ணும் சோகம்னு ஒண்ணும். துக்கம்ங்கிறது நமது கஷ்டம், பிறருக்கு தெரிஞ்ச கஷ்டத்துக்கு துக்கம்னு பேரு. பிறத்தாரிடத்துல சொல்ல முடியாம சிலவனுக்கு மனசுல துக்கம் இருக்கும். பத்னிகிட்ட சொல்ல மாட்டான், புள்ளைகிட்ட சொல்ல மாட்டான், அப்பாட்ட சொல்ல மாட்டான், அம்மாட்ட சொல்ல மாட்டான். ராத்திரி படுத்துக்கிட்டு கண்ணால ஜலம் விடுவான். அதுக்கு ஔஷதமே இல்லை, மருந்தே இல்லை. அதுக்கு பகவத்குணம் தான் மருந்து. சோகம் போயிடும், மோகம் போயிடும், அஜ்ஞானம் போயிடும், ஜர போயிடும், கழுத்தனம் போயிடும். பகவத்குணம் கேட்டு அப்படியே நரம்பெல்லாம் சரியாயிடும். சோகமோஹஜராபஹ அனர்த்தோபசமம் சாட்சாதி பக்தியோகமபோட்சஜே லோகஸ்ய ஜானதோ வித்வான் சக்ரே சாத்வத சம்ஹிதா. அனர்த்தங்களை எல்லாம் போக்குமாம் பகவத்குணம். பகவானிடத்துல பக்தி பகவத்குண சிரவணத்தால்தான் மரணம். அந்த பக்தி அனர்த்தங்களை போக்குமா? நமக்கு எது வேண்டாததோ அதுக்கு அனர்த்தம்னு பேரு. நமக்கு வேண்டாத, நாம் வேண்டாத சாமான்லாம் எத்தனையோ இருக்கு, துக்கம் இருக்கு. வேண்டாத பதார்த்தங்கள்ல எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து பாதிக்காமல் பண்ணுமாம் பகவத்குணம். இதை உலகம் தெரிஞ்சு கொள்ளலே. அதற்காக வியாசர் பகவத்குணத்தை எழுதினாலாம், பாகவதம் எழுதினாலாம். லோகஸ்ய அஜானதோ வித்வான் சக்கரே சாத்வத சம்ஹிதா. இதனால புத்திமான்கள் என்ன பண்ணணும் நாள்? தஸ்மாத் தீமான் கதாம் புண்ணியாம் கோவிந்த சரிதாஞ்சிதாம் ஸ்ருணுயாத் கீர்த்தயேன் நித்யம் சக்ருதார்த்தோ ந சம்சயः.
பகவத் குணத்தை நிச்சயம் சொல்லணும், நிச்சயம் காக்கணும், ஜென்மா சபலமாயிடும் விட்டாள். அப்படிப்பட்ட மகா புண்ணிய சரித்திரம் இப்படி அமைஞ்சதேன்னு வியாசரே சந்தோஷப்படுறாள். அப்படி உத்தம கிரந்தத்தை வியாசர் எழுதி ஸ்மரிச்சாள். இது ஆருக்கு சொல்லிக் கொடுக்கறதுன்னு ஓடி போன சுகாச்சாரியாள் திரும்பி வந்தாள்.